வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. சென்னை லயோலா கல்லூரியில் நடைபெற்ற வீதி விருது வழங்கும் விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாஜக எதிர்ப்பு மனநிலை உள்ள எதிர்க்கட்சிகளையும் மதசார்பற்ற சக்திகளையும் ஒருங்கிணைக்கும் முயற்சியாகவே மம்தா பானர்ஜியின் பொதுக்கூட்டம் அமையும் என்றும் 3வது அணி உருவாவதற்கு வாய்ப்பே இல்லை என்றும் அவர் கூறினார். அவருடைய நோக்கம் சரியானது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதை வரவேற்கிறோம். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அந்த பேரணியிலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வாழ்த்து செய்தியை திரு ராகுல் காந்தி அவர்கள் அனுப்பியிருக்கிறார். ஆகவே இது எந்த வகையிலும் பாரதிய ஜனதாவுக்கு எதிரான தேர்தல் களத்தில் அணி திரட்டுகிற முயற்சியில் பாதிப்பை ஏற்படுத்தாது. மேலும் இது வலுப்பெறும். இந்த மாநாட்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் சில கட்சிகள் பங்கேற்கவில்லை என்றாலும் கூட பாரதிய ஜனதாவை எதிர்ப்பதிலே எந்த சிக்கலும் ஏற்படாது என்று நான் நம்புகிறேன். இது 3வது அணியாக அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்களே சார்? சூழல் அமையாது. பாரதிய ஜனதாவுக்கு எதிரான ஒரு அணி திரட்சிக்கு இது வழிவகுக்கும், வலு சேர்க்கும் என்று நான் நம்புகிறேன். கொடநாடு விவகாரம் தொடர்பாக விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்தார். முதல்வர் அவர்கள் அது குறித்து ஒரு தெளிவான விளக்கத்தை மக்களுக்கு அளிக்க வேண்டும் என்பதை ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கோரிக்கை விடுத்தோம். அத்துடன் அது குறித்து உண்மை மக்களுக்கு தெரிய வர அவருடைய கருத்தே உண்மை என்பதை உறுதிப்படுத்த சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு அதை ஆணையிட வேண்டும். அவர்கள், அதாவது சாமுவேல் மேத்யூஸ் போன்றவர்கள் உண்மையிலேயே குற்றம் இழைத்திருந்தால் அவர்களை தண்டிப்பதற்கு ஏற்ற வகையில் சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு அதை உட்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.